பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார்ல, அவரை பத்தி என்ன வந்தது, அது என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். ராஜேந்திர ஜெயின் சொல்லி ஒரு இந்தி பத்திரிகையாளர். அவர் ராஜேந்திர ஜெயின் அவர் வந்து சந்திராசாமியோட சிஷ்யர் தான். அவருக்கு வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலையில் சந்திராசாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் தன் பத்திரிகை எழுதுறாரு. ஜூலை 91 எழுதுறாரு. அவர் வந்து பத்திரிகையாளரும் இருக்காரு, சந்திராசாமிக்கும் சிஷ்யரா இருக்காரு. ரமேஷ் தலால்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு கூட்டமே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அவங்களும் அவர் எழுதுறாரு. டெல்லியில் வந்து செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ராஜீவ்காந்தி கொலைங்கிறது மிக மிக பரபரப்பாக பேசப்பட்டது. கொடூரமான கொலை. அது வெடிச்சு செதறி செத்துருக்காரு. சாதாரண கொலை கூட கிடையாது. அப்படின்னும் போது சந்திராசாமி இங்கே SIT CBIல நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திருடனை பிடிக்க போறோம், அக்யூஸ்ட் பிடிக்க போறோம், ராத்திரி பகலுமா. இல்ல, அவர் எந்த பத்திரிகை எழுதுறாரு? ஜன்தன் சொல்லி ஒரு பேர். அது வட இந்திய பத்திரிகை. அப்ப வந்து நீங்க அந்த SITல அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? எங்களுக்கு தெரியாது. இப்பதான் இதெல்லாம் விசாரணை முடிஞ்ச அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். நான் வெளியே வந்த அப்புறமா தான், டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்த அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் தனித்தனியான பத்திரிகை காலத்தில் அவர் எப்ப எழுதுறாரு? அவரு 91 ஜூலையிலே எழுதுறாரு. மாதம் 21 படுகொலை செய்யப்படுறாரு. அவர் 91 ஜூலை மாதத்துல எழுதுறாரு. எப்படி உங்களுக்கு பத்திரிகைக்கு எல்லா செய்திகளும் நீங்க அதை பத்தி பாப்பீங்கல்ல, நீங்க எப்படி உங்க கண்ணுக்கு படாம போச்சு? எப்படி அவர் விசாரிக்கல? இது வட இந்தியாவில் வர பத்திரிகை தமிழ்நாட்டில் வரல. அது அங்க அப்படி டெல்லியோட அடக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் SITங்கிறது CBIக்கு கீழே வருது. CBIங்கிறதோட தலைமையகம் வந்து டெல்லியில இருக்கு. டெல்லியில தான் அத்தனை இதுவும் காங்கிரஸ் கட்சியோட தலைமையகம் இருக்கு. சோனியா காந்தி அங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதுறாரு இந்த மாதிரி சொல்லலாம், அந்த செய்தியே உங்களுக்கு SITக்கு வரலையா? வரல. வந்ததை மறைச்சிருப்பாங்க. ஒருவேளை எங்க கார்த்திகேயனுக்கு வந்திருக்கலாம், அதை மறைச்சிருப்பார் அவர்.